ராஜஸ்தான் மாநிலத்தில் பணியின் போது நடைபெற்ற விபத்தில் உயிரிழந்த இராணுவ வீரரின் உடல் அவரது சொந்த ஊரான தேனிக்கு கொண்டுவரப்பட்டு 21 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. தேனி அருகே பங்களாமேட்டில் நாகராஜ் இன்பவள்ளி தம்பதியினரின் மகனான இராணுவ வீரர் முத்து. இவர் கடந்த 14 ஆண்டுகளாக இந்திய இராணுவத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு கடந்த 2020ஆம் ஆண்டு ரீனா என்ற பெண்ணுடன் திருமணம் நடைபெற்றது. இந்த நிலையில் கடந்த 10ஆம் தேதி ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மார் பகுதியில் நடைபெற்ற இராணுவ பயிற்சியின் போது எதிர்பாராத விதமாக நடந்த வாகன விபத்தில் முத்து படுகாயம் அடைந்துள்ளார். உடனடியாக சக இராணுவ வீரர்கள் முத்துவை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி முத்து உயிரிழந்தார். இந்நிலையில் உயிரிழந்த இராணுவ வீரன் முத்துவின் உடலை சொந்த ஊரான தேனி மாவட்டத்திற்கு கொண்டு செல்வதற்காக மும்பையில் இருந்து விமானம் மூலம் அவரது உடல் மதுரை விமான நிலையம் கொண்டுவரப்பட்டது. மதுரை விமான நிலையத்தின் முத்துவின் உடலுக்கு மதுரை மாவட்டம் சார்பாக அரசு மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து அங்கிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் முத்துவின் உடல் தேனி மாவட்டத்திற்கு கொண்டு வரப்பட்டது. தேனி பங்களாமேடு பகுதியில் உள்ள அவரது இல்லத்தில் சிறிது நேரம் வைக்கப்பட்டு பின் அங்கிருந்து ஊர்வலமாக தேனி மின் மயானத்திற்கு எடுத்து வரப்பட்டு இராணுவ வீரர்கள் 21 குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதையுடன் அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது. Pergi besar!